பிரைஸ்லான். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எலியா தமிழ் கிறிஸ்டி யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் ஒளிபரப்பு செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி உணர்கிறீங்க. இது மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் உயர்வையும் கொடுத்திருக்கிறத நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். தொடர்ந்து நீங்கள் இதை பாருங்கள், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோன்னா, எலியாவின் ஜெபம். ஆமாங்க, நம்ம யூடியூப் சேனலுடைய பேர் அதுதானே, எலியா தமிழ் கிறிஸ்டி யூடியூப் சேனல். எலியானாலே நமக்கு நினைவுக்கு வருது என்ன அப்படின்னா, கருத்தாய் ஜெபித்த ஒரு தேவனுடைய மனுஷன், மழை பெய்யாதபடிக்கு ஜெபித்த ஒரு மனுஷன். வேதத்தில் சில மனிதர்கள் பேரை நம்ம சொன்னாலே அவங்க மூலமாக தேவன் செய்த காரியம், அவங்க தேவனுக்காக செஞ்ச காரியம் நமக்கு கண்டிப்பாக நினைவுக்கு வந்துடும். உதாரணத்துக்கு நீங்கள் யோசிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரு மனிதன். நீங்கள் மோசேன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பூமியில் எங்கும் உள்ள சாந்த குண மனுஷனாக மோசே இருந்திருக்கிறார். நீங்கள் தானியேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வேளையும் தவறாமல் ஜெபித்த ஒரு மனுஷன். இங்கே நம்ம எலியா அப்படின்னு சொன்னால் நமக்கு நினைவு வருது என்னென்னா, மழை பெய்யாதபடிக்கு அவர் என்ன பண்ணாராம், ஜெபித்தாராம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 18ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்போது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆம் பிரியமானவர்களே, எலியா அப்படின்னாலே ஜெபிக்கிற ஒரு மனிதன். இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, வானங்களையோ கர்த்தருடையது, பூமியோ மனுபுத்திரருக்கு தேவன் கொடுத்தார். இந்த பூமியில் நாம் எதையாவது செய்யணும்னா கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய அந்த உதவி இல்லாமல் நம்ம எதையும் செய்ய முடியாது. நாம் கேட்குற ஒரு வழி தான் ஜெபத்தை வைத்திருக்கிறார். அன்றைக்கி பாருங்கள், எலியாங்கிற ஒரு தெய்வ மனுஷன் தேசம் தேவன் பக்கமாய் திரும்பாமல் பாகாலுக்கு விலகி சென்றதுனால, பாகாலுக்கு வழிபட்டு வணங்கியதுனால, கர்த்தருக்கு விரோதமான அந்த காரியத்தை செய்தபடியினால இந்த ஜனம் எப்படியாகிலும் என் தேவன் பக்கம் திரும்ப வேண்டும், இந்த ஜனம் உணர்வடைய வேண்டும், இந்த ஜனம் மனம் திரும்ப வேண்டும், யெகோவா தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக எலியா கையாண்ட ஒரு விதம்தான் ஜெபம். அவர் ஜெபம் மழை பெய்யக்கூடாது என்பதற்காக ஜெபித்தார். 3 வருஷங்கள் தேசத்தில் மழையே இல்லை. 18ஆம் வசனம் நம்ம வாசித்தோம், மறுபடியும் ஜெபம் பண்ணினான், வானம் பொழிந்து மழை பெய்தது என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் விரும்புகிற காரியங்கள் நடக்க வேண்டும் சொன்னால், நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்க வேண்டும் சொன்னால், அதுக்கு ஒரே ட்ரூத், ஒரே வழி ஜெபம்தான். இன்றைக்கி அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஜெபத்தை பற்றி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஜெபிக்கக்கூடாதபடிக்கு சத்துரு பல தடைகளை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டான். ஜெபிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க தன்னுடைய பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நடக்கலை, அதிசயங்கள் நடக்கலை, சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறது, உயர்வுகள் தடைப்பட்டு இருக்குது. காரணம் ஜெபம் இல்லாது தான். எனக்கு கேட்குற பிரியமானவர்களே, எலியா அன்றைக்கு ஜெபித்தார். நம்ம வேதத்தில் எலியா மாத்திரம் இல்லை, நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க, அத்துடைய ஊழியர்கள் அநேகர் ஜெபித்தாங்க. எசேக்கியா ராஜா தன்னுடைய வியாதிக்காக அவர் தேவனிடத்தில் ஜெபித்தார். அவருடைய ஜெபத்தை கேட்டு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன்னு சொன்னார். இந்த வேலையில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம், அற்புதங்களை எதிர்பார்த்துட்ருக்கலாம். நீங்கள் பல நாளாக சில காரியங்களுக்காக நீங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்த்துட்ருக்கலாம். அதற்காக இன்றைக்கு அதிகாலை ஜெபிக்க தீர்மானம் எடுங்க, குடும்பமாக ஜெபிக்க தீர்மானம் எடுங்க, உபவாசம் பண்ணி ஜெபிக்க தீர்மானம் எடுங்க.
தனித்து ஜெபிக்க தீர்மானம் எடுங்க. இந்த எலியாவை போல கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. தெய்வம் எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த அன்புள்ள ஆண்டவரே, ஆம் சுவாமி, இன்றைக்கு எலியாவின் ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தது. கருத்தாய் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபித்து ஆசீர்வாதங்கள், உயர்வுகளை, மேன்மைகளை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இதன் மூலமாக எங்களோடு கூட பேசும், பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபிப்போம். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்வார். காட் பிளஸ் யூ.